1.5 மணி நேரம் பாட நிகழ்ச்சி, ஆராதனை இதெல்லாம் கேட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் செய்தி கேட்க போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா தான் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு. இன்னைக்கு 2 நிகழ்ச்சி இங்க நடக்குது. ஒன்று தாய்மார் தினம். முதலாவது சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் நான் அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் தேவனுக்கு அடுத்து த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் தாய்மார்கள் தான். அதுக்கு இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம். தாய்க்கன் பாலகனை மறப்பான், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. தாயும் கிட்ட தேவனை போலதான் அவங்க பிள்ளைகளுக்கு. எத்தனை வயசு இருந்தாலும், எவ்வளவு முதிர்ந்த வயது ஆனாலும், பிள்ளைகளும் எவ்வளவு முதிர்ந்த வயது ஆனாலும் தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறப்பதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, சரி தயவுசெய்து. இரண்டாவது, இன்றைக்கு உங்களுடைய 28வது வருட சபையினுடைய அனிவர்சரி, ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாக்கு என்னை அழைத்த உங்களுடைய போதருக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி நான் அவனுடைய கிருபையில நிறைய இடத்துக்கு போகிறேன் பிரசங்கத்துக்கு. ஆனால் இங்கே வரத்துனா கொஞ்சம் யோசிப்பேன். இங்கே வரத்துனா யோசிப்பேன். ஏன்னா உங்கள் பாஸ்டர் வேதத்தை நல்லா படித்து ஆராய்ஞ்சு வேத பின்னணிகள், சரித்திரங்கள், வேத ரகசியங்கள் இதெல்லாம் நல்லா அறிஞ்சவர். அதனால அவர் மனுக்கு ஆண்டுடைய வார்த்தை பேசணும்னு சொன்னா நான் ரொம்ப யோசிக்கணும். ஏதாவது சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. அதனால அவர் அழைக்கும் போது கூட நான் என்ன செஞ்சேன், நான் வரணுமா அப்படின்னு கேட்டேன். அவரு வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. சரின்னு கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு வந்திருக்க. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா. சோகமா இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது போல நானும் பாஸ்டராக ஒரு காலத்தில் ஒன்றா இந்த அம்பாங்களை வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரே இடத்துல நான் ஒன்றா வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் உங்கள் பாஸ்டர் கொடுத்து சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச நாட்கள் இந்த 42 வருஷத்தில் கர்த்தருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமா ஆண்டவர் மேல உள்ள நேசத்தோட கர்த்தருக்காக ஊழியம் செய்யற ஒரு மனுஷன். நாங்க வேலை செய்கிற காலங்களில் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கோம், ஒரு வாடகை வீட்டில். அவர் டிரைவரு, நான் கிளீனர். லோரில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவாரு. என்னதான் யோசிப்பாரு தெரியாது. ஆனா பேசுறதெல்லாம் ஆண்டவர் பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. சபையை பத்தி பேசுவாரு, ஊழியத்தை பத்தி பேசுவாரு, அதே தான் பேசிட்டு இருப்பாரு. நான் கூட யோசிப்பேன், இவரு வேற எதுவும் பேச தெரியாதோ, இதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்பேன். 5 மணிக்கு வேலை முடியும், விறுவிறுன்னு ஓடுவோம் வீட்டுக்கு. உடனே மோட்டர் எடுப்பார், விறுவிறுன்னு ஓடுவாரு. போய் குளிப்பாரு. போனா குளிப்பாரு. ஒரு லொங்கியை எடுத்து கட்டுவாரு கையில. போய் கட்டிட்டு ஹால்ல போய் உட்காந்து ஜாம் பண்ணுவாரு. நான் பாப்பா. அதுக்கு பிறகுதான் நான் போய் குளிச்சுட்டு கிளம்புவேன். நான் குளிச்சு கிளம்புனா அதுக்குள்ள அவர் ஜாம் பண்ணிடுவார். ஜாம் பண்ண உடனே மோட்டர் எடுத்துட்டு உடனே ஊழியத்துக்கு கிளம்பிடுவோம். என்னை ஏற்றிக்குவார் ஊழியத்துக்கு. வீடு வீடா போவார். வீடு வீடா விசுவாசிகளை போய் சந்திப்பார், ஜனங்களை போய் சந்திப்பார், போய் சாட்சி சொல்லுவார், ஜெபம் பண்ணுவார். இப்படி அந்த நாட்கள் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அந்த நாட்கள் இருந்து இந்த நாட்கள் வரைக்கும்
அவர் அசராம இந்த 68 வயதிலும் இன்னும் கர்த்தருக்காய் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க, அதற்காகவே நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அதே போல பாசுரம்மா அவங்களும் இந்த ஊழியத்தில் அர்ப்பணம் செய்து பல தியாகங்களை செய்து 2 பேரும் இந்த ஊழியத்தை இந்த நேசிக்கிறார் ஊழியத்தை தொடர்ந்து உற்சாகமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் சுகமும் பலனுமாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த எடோசரி நாளிலே அவர்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கோச்சிக்காதீங்க, நான் என் சபையில சொல்லுவேன், சோம்பேறி மாதிரி அல்லேலூயா சொல்லாதீங்கன்றேன். ஏன்னா எனக்கு அல்லேலூயா கேட்டாதான் பிரசங்கமே வரும். அல்லேலூயா கேட்டாதான் எனக்கு என்ன வரும்? பிரசங்கமே வரும். அதனால தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தாவீது சொல்றார், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தார். தேவனுடைய ஆலயத்துல நாம எப்படி இருக்கணும்? உற்சாகமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா உறக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப என்ன சொல்வேன்னா, நீங்க சொல்ற அல்லேலூயா பக்கத்துல செவிட உட்கார்ந்து இருந்தானா அவன் காது திறந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயா என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. நீங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல அந்த வார்த்தையில தேவன் மகிமைப்படுகிறார். நீங்க தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, சரியா? ஆகையினால தேவன் தாமே இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை திறப்பாராக. இன்றைக்கு நான் இந்த எனிவர்சரிக்காக பாச சொன்ன நாட்கள் இருந்து ஜெபித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி வந்து உங்களோடு கூட பேச இருக்கிற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் விழும்படியாய் ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்றைக்கு எனிவர்சரியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதிகபட்சமாக இந்த சபை வருடாந்திர விழா அப்படின்னு சொன்னாவே என்ன? சபை வருடாந்திர விழா இந்த 28 வருடம் கர்த்தர் இந்த சபையை நடத்தி வந்த நன்மைகளை நினைத்து, தயவை நினைத்து, அவருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு ஆராதனை தான் இந்த எனிவர்சரி வருடாந்திர விழா. அப்ப கர்த்தர் இந்த 28 ஆண்டுல எத்தனையோ இந்த தாய் சபையை கட்டி கர்த்தர் உருவாக்கி எத்தனையோ கிளை சபைகளை உருவாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நல்லா சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு காரணம், மூல காரணம் யார் தெரியுமா? மூல காரணம் கர்த்தர். 2வது மூல காரணம் யார் தெரியுமா? உங்க பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும். 3வது மூல காரணம் யார் தெரியுமா? இந்த சபையில இருக்கிற விசுவாசிகள். இந்த வளர்ச்சிக்கு இந்த 3 நபர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால ஒரு சபையில தேவன் ஒரு ஊழியக்காரனை வைத்து அவருக்கு தரிசனத்தை கொடுத்து, அவருக்கு ஊழியத்தை கொடுத்து, பாரத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆகையினாலே உங்க ஊழியக்காரை அதிகமா நீங்க என்ன செய்யணும்? உங்க ஜெபத்துல தாங்கணும். இன்றைக்கு பாஸ்டர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தில் இல்லைன்னா இந்த ஊழியங்க இருக்காது. கர்த்தர் அவர் இங்க வச்சிருக்காரு. நம்ம பட்டணத்துல கர்த்தர் அவர் வச்சிருக்காரு. அவரை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எனிவர்சரியில எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது ஒரு வசனம் என்னன்னு சொன்னா மத்தேயு 16:18. சரிங்களா? வாசிக்குமா? அந்த மத்தேயு 16:18 வாசிக்கும்.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபையை கர்த்தர் கட்டுகிறார். பேதுருவை கொண்டு சபையை கட்டுகிறேன் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. சபையை கட்டுகிறவர். அவர் சொல்றாரு, இது என் சபை, என் சபை, என்னுடைய சபை அப்படின்றார். என்னுடைய சபை அப்படின்னு சொன்னா சபையை குறித்ததான ஒரு உரிமை கர்த்தருக்கு உண்டு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இது என்னுடைய கண்ணாடின்னு சொல்றேன். ஏன் என்னுடைய கண்ணாடின்னு சொல்றேன்? இந்த கண்ணாடிய நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். இந்த கண்ணாடி மேல உரிமை எனக்கு இருக்கிறது. ஆகையினால இது என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும் போது என்னுடைய சபை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கார். ஒரு அலையிலேயே சொல்லுமா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை இந்த உலகத்திலே ஆண்டவர் உருவாக்கினார். ஆக இன்னைக்கு நாம எல்லாம் தேவனுடைய சபையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய சபையில தேவன் ஏற்படுத்தின தேவனுடைய சபையில தேவனுடைய பிள்ளைகளா இன்றைக்கு நாம இந்த சபையிலே இந்த தேவ ஆலயத்திலே நாம் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய சபையை குறித்து கொஞ்சம் தெளிவாய் அல்லது இன்னும் கொஞ்சம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாஸ்டர் நல்லா போதிப்பார், சபையை குறித்து உங்களுக்கு நல்லா போதித்திருப்பார். நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். சபையை கர்த்தர் சம்பாதித்தார், சபையை கர்த்தர் பூமியில உண்டாக்கினார், சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார், சபையிலே ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு சேர்த்து அவர் ஆராதிக்கும்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். சபை கர்த்தருடையது, சபையை கட்டுகிறவர் கர்த்தர், சபையை வளர்க்கிறவரும் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அப்படின்னா என்ன தெரியுமா? சபைக்கு விரோதமாய் வருகிற எந்த சத்துருடைய கிரிகைகளும் சபையை மேற்கொள்ள முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லணுங்க. நான் என் சபையில இப்படிதான் செய்வேன். நல்ல நல்ல வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு. சில சபையில இருக்கிறவங்க சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது எழுந்து நின்று கை தட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை அங்கீகரிப்பதற்கு. இது கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஜனங்கள் எழுதுமா இப்படிதான் இருப்பாங்க. அப்படியே மந்தமா தான் இருப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். கையை தட்டு, எழுந்து ஆண்டவரை ஆராதனை பண்ணு. ஏன்? நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஜனங்க நம்முடைய தமிழ் மக்கள் நல்லா வசனங்களை கேட்பாங்க. எப்படி? நல்ல வசனங்களை மண்டையை ஆட்டி ஆட்டி வசனங்களை கேட்டு மண்டையை போட்டுருவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயா என்னோடு கூட இருங்க. என்ன வேற ஆள் மாதிரி பார்க்காதீங்க. நான் உங்கள ஒரு ஆளு, சரியா? ஃப்ரீயா இருங்க. நீங்க உட்கார்ந்துருக்க ஸ்டைலும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற ஸ்டைலும் பார்த்தா எனக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் லைஃப் எதிர்பார்க்கிறேன். அந்த தம்பி பாட்டு நல்லா நடந்துட்டாரு, பாவம்.
அவரு கேட்டுக்கிட்டே இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் ரெஸ்பாண்ட். உயிர் உள்ளவர்களாய் அந்த 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 தேவனுடைய ஆலயத்துல வந்தா அந்த ஒரு 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 துடிப்பு இருக்கணுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல கர்த்தருடைய இருதயங்களை திறப்பாரு. ஓகே, கவனிப்போம். அங்க சபை கர்த்தருடையது, சபையை கர்த்தர் கட்டுறா, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இன்றைக்கு தேவன் நம்முடைய ஜனங்களை ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து வருவது போல இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய சபைக்குள்ள, இந்த கட்டடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கட்டடத்தை குறித்து ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு ஏன் சபையில அல்லது இந்த ஆராதனை கூடாரத்துக்குள்ள நம்ம ஒரு மகிமையை பார்க்கறது இல்லை, ஒரு அசைவாறுதலை பார்க்கறது இல்லை, ஒரு கர்த்தருடைய கிருபையை நம்ம பார்க்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய ஜனங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எண்ணம் என்னது, சபை அப்படின்னா உடனே கட்டடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டடத்துக்குள்ள நம்ம போறோம், அந்த கட்டடத்துக்குள்ள நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவர் தாமே உங்களுடைய மனக்கண்களை, உங்களுடைய மனதை திருப்பும்படியா நான் விரும்புகிறேன். சபை அல்லது இந்த கட்டடம், இந்த கட்டடம் ஒரு கட்டடம், சபைக்கும் கட்டடத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். சபைனா நாம தான் சபை. ஆனா இந்த கட்டடத்துக்கு, இந்த கட்டடம் பார்க்கறது தெரியுங்களா, இந்த கட்டடத்துக்குள்ள நாம வரும்போது நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு காலத்துல இந்த பில்டிங் வெறுமையான கட்டடம், ஒரு காலத்துல இந்த பில்டிங் வெறுமையான கட்டடம். ஆனா என்னைக்கு இந்த பில்டிங்கை எடுத்து நீங்க ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்றீங்களோ, அன்னைக்கு இருந்து இது வெறும் கட்டடம் கிடையாது, இது ஆண்டவர் இருக்கிற வாழ்கிற வீடு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது உங்களுடைய ஆலயம், இது உங்களுடைய வீடு. இந்த வீட்டுல, இந்த ஆலயத்துல நீங்க வாங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சபைக்குள்ள வருகிற மக்களை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது பிரசங்கில சொல்லப்படுது, உன் நடைய காத்துக்கோ. தேவனுடைய ஆலயத்துல வந்து வாய் பதறி ஏதாவது பேசிடாத. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், ஒரு கட்டடத்துக்குள்ள நான் போகல, நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, அவருடைய தேவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிற ஒரு எண்ணம் நமக்கு முதலாவது வரணும். நான் கொரியாவுக்கு போயிருந்தேன், 2 தடவை போயிருக்கேன். பாஸ்டர் போயிருக்காருங்க, போயிருக்கேன். இந்த கொரியாவில் சேட்டலைட் சர்ச் அப்படின்னா 32 சபைகள் இருக்குது. ஆன்லைன்ல மத சர்ச்சில் இருந்து பேசுவாங்க, பாஸ்டர் பேசுவாங்க. நாங்க அந்த பிரேயர் மவுண்டன் இருக்கிற சர்ச்சுக்கு போகும்பொழுது சேட்டலைட் ஸ்கிரீன்ல தான் பிரசங்கம், பாட்டு, ஆராதனை எல்லாம் ஸ்கிரீன்ல தான் நடக்கும். அப்ப காலையில நான் அந்த ஆராதனைக்கு போனேன். அப்படி போகும் பொழுது நான் பார்த்த காரியம் என்னன்னா, அங்க பாஸ்டர்கள் ஃபுல்ஃபீல்ட்ல இல்ல, வர்ஷிப் லீடர் ஃபுல்ஃபீல்ட்ல இல்ல, எந்த தலைவரும் ஃபுல்ஃபீல்ட்ல இல்ல. ஜனங்க அவ்வளவு பயபக்தியா வந்து அமர்றாங்க. பாஸ்டரே இல்ல, அவ்வளவு பயபக்தியா அங்க பாடம் நடக்குது, பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் கண்ணு மூடி ஜெபம் பண்றாங்க. பிரசங்கம் நடக்குது, அமைதியா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிறாங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே சபையில அந்த கட்டடத்தில் இருந்து எல்லாரும் அமைதியா எழுந்து வெளியே போவாங்க.
சபையில கயாம சத்தம் நீங்க கேட்க மாட்டீங்க. அங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் நான் கூடி வருகிற இடம் தேவனுடைய வீடு, அங்க தேவன் இருக்கிறார் என்ற சிந்தனை அவங்களுக்கு உண்டு. என்னைக்கு இந்த கட்டடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதோ அன்னையில இருந்து இது தேவனுடைய வீடா இருக்கிறது. நீங்க பார்க்கலாம் லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம். சாரி, மார்க் 11:17, லூக்கா 19:46. இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், இது என்னுடைய வீடு, ஜெப வீடு அப்படின்னு சொல்வார். மார்க் 11:17, லூக்கா 19:46. ஆண்டவர் சொல்வாரு, என்ன சொல்வாரு? இது என்னுடைய ஜெப வீடு அப்படின்னு. இன்னொரு வசனத்தை, இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஏசாயா 56:7 வாசிங்க. ஏசாயா 56:7 வாசிங்க. என்னங்க யாருமே பயப்படுறியா? பரிசுத்தத்துக்கும் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சங்காரத்துக்கும் சர்வாங்க தனத்துக்கும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் என்ன தெரியுமா செய்வேன்? என்னுடைய பர்வதத்திலே, என்னுடைய ஜெப வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வருவேன் என்று சொல்றாரு. வீடு என்ற வார்த்தை கொஞ்சம் மனசுல வச்சுக் கொள்ளுங்க. வீடு, என்னுடைய ஜெப வீடு. புதிய ஏற்பாடில் சொல்றாரு என்னுடைய ஜெப வீடு. பழைய ஏற்பாடில் சொல்றாரு ஆலயமாகிய ஜெப வீடு அப்படின்னு சொல்றாரு. வீடு. இந்த ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏன் கர்த்தர் ஜனங்களை சபைக்கு கொண்டு வர தெரியுமா? கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்பதற்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுவதற்கு, உண்மையாய் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அந்த வசனம் சொல்லப்படுகிறது 56. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஜெப வீட்டுக்குள்ள ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மை என்ன செய்யறாரா? மகிழ பண்ணுகிறார், சந்தோஷப்படுத்துகிறாருங்க. அப்ப நாம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா, நாம நம்முடைய ஜெப வீட்டை ஒருபோதும் விட்டு விலகாமல் இருக்கணும். ஏன்னா ஜெப வீட்டுலதான் மகிழ்ச்சி. ஜெப வீட்டுக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மளை மகிழ்ச்சினால் நிரப்புகிறார். இருதயம் சந்தோஷமா இருக்கு. நான் 1982 10வது மாசத்துல 11ஆம் தேதியில இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 3 நாள் விசேஷ கூட்டத்துல 1982 10ஆம் மாசம் 11ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அந்த தேதியில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 2024. இத்தனை ஆண்டு, ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் நான் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 40 ஆண்டு காலங்கள், அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட டைம் எனக்கு என்ன வயசு தெரியுங்களா? 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 60 வயசு எனக்கு. இந்த 60 வயசு காலத்துல இத்தனை வருஷம் நான் சேர்ச்சுக்கு போகாத நாள் எத்தனை நாள் தெரியுங்களா?
ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் மிஸ் பண்ணிருக்கிறேன். இத்தனை வருஷத்துல, இத்தனை ஆண்டு காலம் நான் சபையை விட்டதே கிடையாது. அது சபை விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்க சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு சிலர்லாம் வரல. எங்க அண்ணன் சொல்றாரு, இல்லை இன்னைக்கு வேலைக்கு ஆட்கள் வரல, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, சேர்ச்சுக்கு போகாத, நீ இங்க வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு நாள் தவிர இந்த 82 வருஷங்கள் இதுவரைக்கும் தேவனுக்கு முன்பதாய் சாட்சியா சொல்லுகிற, நான் ஆராதனையை மிஸ் பண்ணதே கிடையாது. அதிக ஆராதனை நான் கலந்துருக்கிறேன், 2-3 ஆராதனை கலந்துருக்கிறேன். ஆராதனை விடவே இல்லை, சேர்ச்சுக்கு போறது விடவே இல்லை. சேர்ச்சுக்கு போறதுக்கு காரணமும் ரீசன் நான் சொல்றதே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் தான் சந்திச்சோம், எவ்வளவு போராட்டம் இருந்தது, எல்லா சூழ்நிலைகள் இருந்தது, கல்யாணம் இருந்தது, இறப்பு இருந்தது, எல்லா நிகழ்ச்சி. நீங்க என்னென்ன நிகழ்ச்சிக்கு காரணம் சொல்லிட்டு சேர்ச்சி விட்டு போறீங்க பாத்தீங்களா, அத்தனை காரணம் எனக்கு இருந்தது. ஆனா நான் சேர்ச்சி விட்டு போகல, சேர்ச்சிக்கு லீவ் போடல. அப்ப கவனிங்க, தேவன் தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய சபைக்கு கொண்டு வந்து, சபையில கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை என்ன தெரியுமா செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அதனால சபை கூடி வருதுல எல்லாரும் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க சொல்லி பவுல் எபிரேயர்ல சொல்லுவார். சபையை விட்டுறாதீங்க, சபை கூடி வருதல விட்டுறாதீங்க, சபையை தேடி வாங்க. சபையில கடவுள் உண்டு. இந்த ஜனங்களை எனக்குன்னு நான் தெரிந்து கொள்ள, என் துதிய சொல்லக்கூடிய மக்கள் நீங்க தேவனுடைய சபையில வந்து தேவனை ஆராதித்து தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அப்ப நீங்க தேவனை தேடி தேவனுடைய சபையில நீங்க தேடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க தேவனை, தேவனுடைய உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிழ்ச்சி நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யுங்க, தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாமல் இருங்கள். தீர்மானம் எடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை தோறும் சபைக்கு நான் லீவ் போட மாட்டேன். நான் சபையில வந்து கடவுளை தேடுவேன், கடவுளை ஆராதிப்பேன். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஜெப வீடா. ஆண்டவர் சொல்றது, என் வீடு இது ஜெப வீடு. என் வீடு எப்படிப்பட்ட வீடு, ஜெப வீடு. இன்னைக்கு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, ஜனங்க வர மாட்டாங்க. விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க, எல்லாம் வருவாங்க. கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க, எல்லாம் வருவாங்க. உபவாசத்துக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க, வர மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வேலைன்னுவாங்க, உடம்பு செல்லுவாங்க, நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, வெளியே போறோம்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சபையை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு, ஜெப வீடா வைத்திருக்கிறார். ஜெபிக்க கூடிய ஒரு இடம். யார் இங்க வந்து ஜெபிக்கணும், சபையில இருக்கிற விசுவாசிகள் தான் வந்து தேவனுடைய ஆலயத்துல கூடி ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் காலத்துல கர்த்தர் செய்தார், ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய ஆலயத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அன்னியுடைய ஐக்கியத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க, தரித்திருந்தாங்க. மான்கள் இருக்குல்ல, மான்கள் அது வேகமா ஓடும். யாராவது எதிரி வருது, என்ன பிரச்சனை வருது, என்ன ஒண்ணு ஆபத்து வருதுன்னா வேகமா ஓடுமா. ஓடி போயிட்டு தண்ணீர் இருக்கிற நீரோட அண்டையில போய் நிக்குமா. அது தாகத்துக்கு தண்ணி குடிக்க தண்ணீர் அண்டையில போய் நிற்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய இருதயத்துல கர்த்தரை குறித்ததான தாகம் இருக்குமானா, அது உண்மையா இருக்குமானா, நீ தேவனுடைய ஆலயத்தை
தேடி வருவதை நிறுத்த மாட்டேன். நீங்கெல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கலாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்தவரா இருக்கிறாங்க, சேர்ச்சுக்குள்ள வராங்க. கடவுள் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்குள்ள இருக்கிறாரு. சபைக்கு வர மக்கள் மத்தியில விசுவாசிகளுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ஆனா விசுவாசிகள் இயேசுவோட இருக்கிறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? சபைக்கு வருவாங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, கிறிஸ்துவ பேர் வச்சிருப்பாங்க, தலைவர்களா இருப்பாங்க, ஊழியர் செய்வாங்க, பல வருஷ கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. இயேசு அவங்களுக்குள்ள இருப்பாரு. ஆனா அவங்க இயேசுக்குள்ள இருக்க மாட்டாங்க. இயேசுடைய காரியம்னாவே அவங்களுக்கு ரொம்ப தூரம் தான். சபைனாவே ரொம்ப தூரம், ஊழியர்னா ரொம்ப தூரம், உபவாசம்னா ரொம்ப தூரம், ஆராதனை ரொம்ப தூரம். கர்த்தருடைய காரியம்னாவே அவங்க ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஜனங்க தான் இன்னைக்கு நிறைய உலகத்துல இருக்கிறாங்க. அதனால எலியா சொல்லுவாரு, அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டும் பொழுது எலியா சொல்ல என் கிட்ட வாங்கன்னு கூப்பிடுவார். Come near to me, draw near to me. என் கிட்ட வாங்க. கர்த்தர் தம்முடைய மக்களை அப்படிதான் அழைக்கிற, என் கிட்ட வாங்க, என்னை தேடி வாங்க, என்னை நெருங்கி வாங்க. ஏன்? நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறேன். ஏன்? நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்? உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன். ஏன்? உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஐயா, கடவுள் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனா நாமளும் கடவுளோடு கூட இருக்கிற விருப்பத்தை பார்க்கிறோம், உலக காரியத்தோடு இருப்பதை அதிகமாய் தேடுகிறோம். அதான் 1 யோவான் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 14, 15, 16 வசனங்கள்ல, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிந்து போகும். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதும் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அழிந்து போகுது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாமளும் உலகத்தோடு கூட இருந்தா நாமளும் அழிஞ்சு போவோம். பாட சொல்றது, உலகத்தை விட்டு பிரிந்து வா, மணவாட்டியே வா, சீயோன் குமாரத்தியே வா அப்படின்னு கர்த்தர் சபை மக்களை பார்த்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் கூப்பிடுறார். அப்ப சபை என்பது ஜெப வீடு. இந்த சபையை குறித்து இன்னும் ஒரு சில காரியம் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்க விரும்புறேன். ஜெப வீடு, இந்த ஜெபத்தை பத்தி நான் அப்புறம் வரேன். இந்த சபை குறித்து இன்னும் இந்த சபையை குறித்து சபையில வைத்துதான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை என்ன தெரியுமா செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமா, உங்களுடைய சபையின் நன்மையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே அப்படி சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. நாம சபையில இருக்கும் போதுதான், சபையை நேசிக்கும் போதுதான், சபையில கர்த்தரை தேடும் போதுதான், சபையில கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான், அந்த சபையில இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சபையில இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க நானும் சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாவா இல்லையா? நான் வெளியே இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஊரெல்லாம் சுத்துவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் விருப்பத்துக்கு எங்க வேணாலும் போவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னா ஒரு பையனும் சேர்ச்சியில் இருக்க மாட்டான். ஆமாவா இல்லையா? எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. ஏன் சபைக்கு வரோம்? ஏன் சபையில வரோம்? ஏன் இங்க வரோம்? ஏன்னா இங்க கடவுள் இருக்கிறார், இங்க ஆண்டவர் இருக்கிறார், இங்க ஆண்டவர் கிரிகள் செய்கிறார், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சபை நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு இடமா, நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு இடமா இருக்கிறது. அதனால்தான் சபையை தேடி வருகிறோம்.
சபைக்கு ஓடி வருகிறோம். சபையில நான் ஆண்டவரை பார்க்க போறேன். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கோயில் இருக்குங்க, அவங்களுக்கு கோயில் இருக்குது. நமக்கும் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடா இருக்கிறது என்பதை எப்பொழுதும் மனசில் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப தேவனுடைய வீட்டுல கூடி வந்திருக்கிற நாம இந்த தேவனுடைய வீட்டுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சில என்ன சொல்லலாம், பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வீடாகிய சபைக்கும் இருக்கிறதான சில ஒற்றுமைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கனெக்ஷன். ஓகே, குட். பரலோக ராஜ்யத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறதான ஒற்றுமை அல்லது கனெக்ஷன் என்ன? பரலோகம் எப்படி இருக்குது, சபை எப்படி இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் நல்லா கேளுங்க. பரலோக ராஜ்யம் தேவனுடைய வீடு. ஆமாவா இல்லையா? ஆமானா இப்படி தலை காட்டணும், இல்லைன்னா இப்படி காட்டணும். பரலோக ராஜ்யம் என்னது சொல்லுங்க? பரலோக ராஜ்யம் என்னது? பரலோக ராஜ்யத்துல யார் இருக்கிறா? நல்லா கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துல யார் இருக்கிறா? உண்மையாவா? உண்மையாவா? உங்களுக்கு தெரியுமா? பாசம் கட்டு கொடுத்திருக்காரு தானே? பரலோக ராஜ்யத்துல யார் இருக்கிறா? பரலோக ராஜ்யம் யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. சபை யாருடைய வீடு? சபை யாருடைய வீடு? உண்மையாவா? நாம சொன்னல, என்னைக்கு சபை இந்த கட்டடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த கட்டடம் தேவனுடைய வீடு. It is no more just an ordinary building. இந்த வீட்டுக்குள்ள இது தேவனுடைய வீடா இருக்கிறது. அடுத்தது இரண்டாவது காரியம், பரலோகத்துல சிங்காசனம் இருக்கா இல்லையா? இருக்கிறா இல்லையா? சிங்காசனத்துல யார் வீட்டு இருக்கிறா? தேவன் வீட்டு இருக்கிறா. தானியேல் புஸ்தகத்துல தானியேல் ஒரு தரிசனத்தை காண்பாரு. அந்த தரிசனத்தில் நினைக்க 9வது அதிகாரம் நினைக்கிறேன், 7வது அதிகாரம். தானியேல் 7ல பாப்பா தானியேல் ஒரு தரிசனத்தை பார்ப்பாரு. அது பரலோக காட்சி. அந்த பரலோக காட்சியை தானியேல் பார்க்கும் பொழுது பரலோகத்திலே சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கார். சரி, அந்த வசனத்தை வாசிங்களேன். தானியேல் புஸ்தகத்துக்கு வாங்க. தானியேல் 7வது அதிகாரம் எடுங்க. தானியேல் 7 9, 10 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 9, 10 நான் வாசிக்கிறேன். தானியேல் 7 9, 10. நான் பார்த்து கொண்டு இருக்கையிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். பரலோகத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டது, அதுல நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. ஆண்டவரை வர்ணிக்கிறது. அவருடைய சிங்காசனம், கவனிங்க, சிங்காசனம் அக்கினியாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருந்தது. கவனிங்க, சிங்காசனம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. தானியேல் தரிசனத்தை பார்க்கிறாரு. இந்த தரிசனத்துல ஒரு சிங்காசனம் வைக்கப்படுது. ஆண்டவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அந்த சிங்காசனத்தை வீட்டில் இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? அந்த சிங்காசனத்திலே அந்த சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருக்குதாம். பரலோகத்தின் தேவனை பார்க்கிறாரு. தானியேலுக்கு பரலோகத்தின் தேவன் அக்கினிமயமான தேவனாய் அவர் காட்சி அளிக்கிறார். அக்கினிமயமான தேவனாய் காட்சி அளிக்கிறார். சில சமயம்
சபையில இருக்கிற விசுவாசிகள் சாட்சி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், பாஸ்டர் எனக்கு இந்த தரிசனம் வந்துச்சு, இந்த சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வந்து தரிசனத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு அம்மா ஒரு தரிசனம் கண்டாங்க. ஒரு பாஸ்டரை, ஈப்போல உள்ள பாஸ்டரை பிணைக்கு பிரசங்கம் பண்ணும்படி கூப்பிட்டுருக்காங்க. இந்த பாஸ்டர் நல்லா ஜாம் பண்ணி வசனத்தெல்லாம் நல்லா ஆயத்தப்படுத்திட்டு விசுவாசத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா போறாரு பிணைக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்ட போயிட்டாரு, பிணைக்கிட்ட போயிட்டாரு. அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, பாஸ்டர் இந்த மாதிரி நான் பிணைங்க வந்துட்டேன், உங்க சபை எங்க சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஒரு லேடி பாஸ்டர். உடனே பாஸ்டர் அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் இப்படியே வாங்க, இங்கே வாங்க, இங்கே தான் நம்முடைய சபை அப்படின்னு. பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நேராக போயிருக்கிறாரு. பார்த்தா ஒரு பங்களோ வீடு. அப்போ பங்களோ வீடு பார்த்தோன்னே நினைச்சது, ஒருவேளை இது பாஸ்டரோட வீடு போலக்கு, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சபைக்கு போகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு காரி எடுப்படி வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. வீட்டுக்குள்ள போனா ஒரு கீழே ஒரு 3-4 பாட்டி, எல்லாம் 70-80 வயசுக்குள்ள பாட்டி உட்கார்ந்து இருக்குது. இவரு உள்ளுக்கு போன உடனே இது என்னடா பாட்டிங்களா உட்கார்ந்து இருக்குது, அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா ஃபுல்ஃபிட் இருக்குது, நாக்கெல்லாம் இருக்குது, தெரிஞ்சிச்சு. ஓஹோ இங்கதான் சபை போலக்கு, இங்கதான் ஆராதனை நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டார். கொஞ்ச நேரம் சென்று மேல இருந்து மேல் மாடியில இருந்து படியில ஒரு 4-5 பாட்டி எல்லாம் இறங்கி வந்துச்சான். ஆக மொத்தம் அந்த சபையில ஒரு 8-9 பாட்டி, எல்லாம் 70-80 இப்பயும் அப்பயே புட்டுக்கிற மாதிரி இருக்குதான். இந்த பாட்டிகளா பார்த்த உடனே அவர் பிரசங்கம் மறந்து போயிடுச்சு. இவங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்றது, இந்த பாட்டிகளுக்கு என்ன பிரசங்கம் பண்றதுன்னு பிரசங்கம் மறந்து போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, பிரசங்கம் பண்ணிட்டு போய் உக்காந்துட்டாரு. அப்ப ஒரு பாட்டி அப்படியே நைஸா கிட்ட வந்துச்சான். வந்து பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். அப்ப அந்த பாஸ்டர் நினைச்சாராம், சரி பிரசங்கம் தான் ஒழுங்கா பண்ண முடியல, இந்த பாட்டியோட சொப்பனத்துக்காவது விளக்கத்தை நல்லா சொல்லுவோம் அப்படின்ட்டு, சரிம்மா என்ன சொப்பனம் கண்டீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், 70-80 உள்ள அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டர் நேற்று ராத்திரி கனவுல ஒரு வெள்ளை குதிரை வந்து மாமா 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 மாமான்னு கூப்பிடுச்சு பாஸ்டர் அப்படின்னா. இந்த பாஸ்டருக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் நினைச்சாராம், இந்த பாஸ்டர் உட்காந்து நினைச்சாரா, பாட்டி கனவு நல்லா பார்த்தியா, சொன்ன வார்த்தை நல்லா கேட்டியா, மாமா மாமானுச்சா, இல்ல நீ வாழ்ந்தது போதும் வாமா வாமா. நம்ம ஜனங்க வித்தியாசமா காணுவாங்க, வித்தியாசமா தரிசனம் காணுவாங்க. கவனிங்க, தாடியில் பார்க்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை பார்க்கிற, சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு, தேவன் வீட்டு இருக்கா, சிங்காசனம் எரிகிற அக்கினியா இருக்குது, அதனுடைய சக்கரம் அக்கினியா இருக்கிறது. அடுத்த வசனம் சூப்பரான வசனம். அதை பார்த்துட்ட பிறகு அவர் சொல்றாரு, அக்கினி நதி அவர் சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு ஓடின 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடி பேர் அவருக்கு முன்பதாய் நின்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த சன்னிதானத்தில் இருந்து, அந்த தேவ வீட்டில் இருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து அக்கினி நதி புறப்பட்டு ஓடினது. 1000 அவரை சேவித்தார்கள், கோடி அவருக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா.
இந்த தரிசனத்திலிருந்து நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நீங்க ஆராதிக்கிற இந்த இடம், நீங்க கூடி வருகிற இந்த இடம், பரலோகம் எப்படி தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தை அமைத்து அந்த பரலோகம் அவர் வீடா இருக்கிறதோ அதே போல இந்த திருச்சபை தேவனுடைய வீடா இருக்கிறது. இந்த திருச்சபையில தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து இங்க சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். இந்த மைக் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, என் தொண்டை இது பண்ணுது. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நடத்த வீட்டு இருக்கிறார். இது தேவனுடைய வீடு. அப்ப நீங்க ஒவ்வொரு தடையும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. ஏங்க கத்தோலிக்க ஜனங்களுக்கு இருக்கிற தேவ பயம் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இல்ல? ஏன் இல்ல? சபையில வந்துதான் எல்லா கதை, சபையில வந்துதான் எல்லா பிரச்சனை, சபையில வந்துதான் கண்டதையும் பேசுறது, சபையில வந்துதான் வியாபாரம், சபையில வந்துதான் கூட்டு கட்டுறது, கூட்டு கட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்? இது தேவனுடைய வீடா பார்க்கறது இல்ல. கத்திரி சேர்ச்சி போய் பாருங்க. ஒருவேளை கத்திரி சேர்ச்சி வந்தவங்களுக்கு தெரியும். அங்க போன உடனே முழங்கால் படிக்கிட்டு ஒரு கிராஸை போட்டுட்டு அப்புறம் போய் நாக்கால் உட்காருவாங்க. இங்க வந்த உடனே பேசிட்டு தான் போய் உட்காருவீங்க. ஏன் தெரியுமா? தெளிவில்லை. ஆராதிக்கிற இடத்தை குறித்ததான தெளிவில்லை. இந்த ஆராதனை யார் இருக்கான்ற எண்ணம் இல்லை. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நம்ம எல்லாம் நாத்தா சபைன்ற பாத்தீங்களா? அதனால இந்த சபையை புறக்கணிக்கிறோம். நான் கட்டடத்தை பத்தி பேசல. ஆனா இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற என்வாயரன்மெண்ட், இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற ஆவினுடைய சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் சபைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க பிரசங்கத்துக்கு, நிறைய பேர் வருவாங்க. வரவங்க முக்காவாசி பேர் 10 பேர் வந்தா குறைஞ்சது 3 பேர் சொல்லுவாங்க, மேல வந்தவன சொல்லுவாங்க, இந்த சபை ஒரு சாதாரண சபை இல்ல, இந்த இடம் ஒரு சாதாரண இடம் இல்ல, இந்த இடத்துல தேவன் இருக்கிறான், இந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறான், இந்த இடத்துல தேவன் அக்கினியா இருக்கா. குறைஞ்சது 10 பேர் வந்தா 7 பேர் சொல்லுவாங்க. எந்த ஊழியர்களுக்கு நான் சொன்னது கிடையாது, என் சபை அக்கினிமயமான சபை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனா வர ஊழியக்காரங்க மேல வந்த உடனே சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? சபையில கர்த்தர் இருக்கிறார். சபையில தேவன் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இருக்குது. அவருடைய அக்கினி இந்த இடம் முழுதுமாய் தேவ பிரசன்னமாய் சூழ்ந்து இருக்கிறது. ஒரு அல்லேலூயா வரலையா? அட கர்த்தாவே, நான் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அவர் நல்ல ஒரு பைபிள் டீச்சர். நான் போயிட்டு அவர் பிரசங்கத்துல ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன். அந்த ஜனங்க உங்களோட மோசமா இருக்கிறாங்க. நான் புல்பிட்ல தான் கேட்டேன், நீங்க உண்மையை இந்த பாத்திரோட விசுவாசிகளா நீங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? சில போல இருக்காதீங்க தேவனுடைய ஆலயத்துல. உணர்வு உள்ளவங்களா இருங்க. உணருங்க கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அசை உள்ளவர்களா இருங்க. அசை ஆண்டவரை be sensitive to the word of God. I say this place is house of God. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு தேவனுடைய வீடுங்க. தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு.
அதனால தான் இந்த இடத்துல நம்ம தேவனை தேடி வரோம். நம்முடைய கூடுகையில் ஆண்டவர் இருக்கிறாரு, அவருடைய சிங்காசனம் இருக்குது. இந்த இடம் முழுவதுமா அக்கினியா, அக்கினி பிரசனத்தினால் தேவன் இந்த இடம் முழுவதுமா மூடி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் பாருங்க, பாருங்க, எங்கேயாவது அக்கினி தெரியுதா பாருங்க. தெரியுதா? தெரியுதா? தெரியலையா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இந்த இடம் முழுவதும் நான் சொல்றேன் அக்கினி மயமா, இந்த இடம் முழுவதும் அக்கினி பிரசனமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஏன் இது விளங்கல தெரியல, ஏன் விளங்க முடியல தெரியுமா? ஏன்னா இதை நான் பேசுறத கேட்கறதுக்கும் நான் சொல்றத பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணு தேவை, ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய விசுவாசம். தேவனுடைய வீட்டில் தேவன் இருக்கிற அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அப்படி வாங்க. நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரேன், தேவனுடைய வீட்டுக்குள்ள வரேன், தேவனுடைய பிரஸ்தானத்துல வரேன். உண்மையா இல்லையா? இது தேவனுடைய வீடா இல்லையா? அப்ப தேவனுடைய வீடா இருந்தா தேவன் அந்த வீட்டுல இருக்கிறாரா இல்லையா? நான் நிறைய பிரசங்கம் எழுதிட்டு வந்திருக்கேன், 2 பேஜ் எழுதிட்டு வந்திருக்கேன். நிச்சயமா 2 பேச மாட்டேன். நிச்சயமா 2 பேச முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுடைய இருதயத்தை நான் விதைக்க விரும்புறேன், ஏதோ ஒண்ணு உங்களுடைய இருதயத்தை நான் விதைக்க விரும்புறேன். அப்ப தேவனுடைய வீடானா அந்த தேவனுடைய வீட்டில் தேவன் இருப்பார். சில வீடு பேய் வீடுன்றோயா? உண்மையா சொல்றதுனால சில வீடு இது பேய் வீடுங்க அப்படின்ற ஐயா. இல்ல அது பேய் இருக்குது, அதனால தான் பேய் வீடுன்றோம். காலையில அங்க படுத்துருவோம், காலையில ரூம்ல படுத்துருப்போம், ராத்திரி ரூம்ல படுத்தா காலைல பார்த்தா கீழே வந்து படுத்திருப்பான். அவளுக்கே தெரியாது நான் மேலதான படுத்த, எப்படி கீழே வந்து படுத்தேன். ராத்திரில வீட்டுல எல்லாம் நடமாடும், எல்லாம் நடமாடும். ஏன்? அது பேய் இருக்கிற வீடு, பேய் அங்க வாசம் செய்யுது, அது பேயோட வீடு. இது யாருடைய வீடு? கர்த்தர் வாசம் செய்கிற வீடு. இந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் தான் இருப்பார். அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் உயிர் வருது. இப்பதான் கொஞ்சம் உயிர் வருது. சோத்திரம். அல்லேலூயா. லேட்டா வருது, பரவாயில்ல, சோத்திரம் வந்தா சரி. அப்ப கவனிங்க, தேவனுடைய வீட்டுல இந்த அக்கினி தேவனுடைய அக்கினியா இருக்குது. இந்த ஜெப வீடுன்னு சொன்ன இது தேவனுடைய வீடு, தேவன் இதில் இருக்கிறாரு. அக்கினி சிங்காசனம், அக்கினி ரோத. அப்ப அந்த சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறவர் எப்படி இருப்பாரு? அவரும் அக்கினிமயமானவர் தான். சரியா? அவரும் அக்கினிமயமான தேவன் தான். இப்ப இந்த பூமியில இருக்கிற இந்த வீடு உண்மையான ஒரு அக்கினிமயமான வீடா மாறணும்னா என்னதான் செய்யணும்? ஜனங்க தேவனுடைய சபையில வந்து தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்து செபிக்க கூடியவர்களாய் மாறிவிடணும். ஏன்னா இது ஜெப வீடு. என்னுடைய சபையினுடைய பெயர் டிவைன் இன்டர்செசர்ஸ் டேபர்னக்கிள், பரிந்து பேசுகிறவர்களுடைய கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேர் வைக்கிறதுக்கு 3 மாசம் நான் காத்திருந்தேன். சபையை ஆரம்பிச்சிட்டேன், ஊழிய ஆரம்பிச்சிட்டேன். என்ன பேர் வைக்கிறது? நிறைய எழுதுறேன். இந்த பேர் 15-20 பேர் எழுதுறேன். எதுவுமே என் மனசுல ஒட்டல. 3
மாசம் காத்திருந்தேன். பிறகு சொன்ன, ஆண்டவரே இதுக்கு மேல பேருக்காக நான் காத்திருக்க மாட்டேன், எனக்கு உடனே பேர் வேணும், இந்த ஊழியத்துக்கு நான் என்ன பேர் வைக்கணும் அப்படி சொன்ன உடனே அப்பதான் கர்த்தர் இந்த வார்த்தையை எழுதிட்ட போட்டா, பரிந்து பேசும் தெய்வீக கூடாரம். அப்படின்னா என்ன தெரியுமா? ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கூடி 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 செபிக்கிறவர்களாய் மாறணும். வார கிறிஸ்தவர்கள் அல்ல. Don't be a weekly Christian, be a daily Christian. How we can be a daily Christian? எப்படி நாம அன்றாட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னா, அன்றாட ஒரு வாழ்க்கையில ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும். Can I ask you something? Do you have any prayer time to prayer? நீங்க ஜெபிக்க கூடிய உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? ஒரு பதில் வந்துருச்சு பாருங்க. உடனே இல்ல. நிறைய பேர் வாழ்க்கையில இல்ல. நான் இங்க அப்படி கை தூக்குங்க, எத்தனை பேர் டைம் வச்சிருக்கேன், எத்தனை பேர் கை தூக்குங்க தெரியாது. பரவாயில்ல, தூக்காதீங்க. உங்களுக்கு டைம் இல்லாதனால தான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நேரம் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் நீங்க வச்சுக்கிறது இல்லை. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கா? Do you have a place to pray? Do your personal prayer? உன் தனிப்பட்ட ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்கா? No. அப்புறம் எப்படிங்க ஜெபம் பண்ணுவீங்க? எங்க போய் ஜெபம் பண்ணுங்க? உங்களுக்கு போய் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லை, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? லைஃப் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். வளர்ச்சியே இருக்காது. எத்தனை வருஷம் கிறிஸ்துவ வளர்ச்சியே இருக்காது. எந்த மாற்றத்தையும் பெருசா பார்க்க முடியாது, எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. ஏன்? பர்சனல் லைஃப்ல ஒரு வளர்ச்சி இல்ல, பிரேயர் இல்ல. If you don't have a prayer time, if you don't have a quality time in prayer, you will lose the fellowship with God. உனக்கு ஜெபிக்க கூடிய நேரமும் ஜெபமும் இல்லை என்றால் நீ தேவனோடு கூட உள்ள உறவிலே துண்டிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா என்ன சொல்ற? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஜெபிக்க பழகணும். Pray. Daily prayer. ஜெபம். தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்துல நீங்க கூடி 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 ஜனங்கள் கூடி கூடி முடிஞ்சா அன்றாட சபையில ஜெபம் இருக்கணும். நான் சபை ஆரம்பிக்கும் போது என் ஜனங்கிட்ட சொன்னங்க, இந்த பாருங்க சபை இருக்குது, யாரெல்லாம் எத்தனை மணிக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ண விரும்புறீங்களோ நீங்க தாராளமா சபையில வந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா வரமாட்டாங்க. யாரும் வந்து நான் ஜெபிக்க வரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வரமாட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ஜனங்க எழுதி இருக்கிறாங்க. காலை ஜெபம், பெண்கள் ஜெபம், இரவு ஜெபம் அப்படி சொல்லி ஜெபங்களை நிறைய சபையில இப்ப நடக்கும்படி இப்ப ஜனங்க எழுதுறாங்க. சிலலாம் அதிகாலை 3 மணிக்கு, சில பெண்கள்லாம் அதிகாலை 3 மணிக்கு இருட்டோட வந்து சாவி எடுத்துட்டு போயிட்டு அதிகாலை சபையில உட்காந்து ஜெபம் பண்றாங்க. Don't be a name Christian, be a prayer Christian. ஜெபிக்க கூடியவர்கள். அது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம்? நான் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போறேன், கவனிங்க. ஆண்டவர்
நல்லா கவனிங்க. இந்த 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 தேவனுடைய ஆலயத்தில் நான் ஜெபிக்கிறது போறது மூலம் இன்னொரு காரியம் சொல்றேன். பழைய ஏற்பாடு போனீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் குத்து விளக்கு இருக்கும். அது வந்து லேவியாகமம் 24வது அதிகாரம் 1 - 3 வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 27-20 இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல குத்து விளக்கு இருக்குமா. அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். இரவெல்லாம் எரிந்து கொண்டே இருக்கணும். அது என்னத்தை காட்டுறது தெரியும்? அந்த குத்து விளக்கு இப்ப இந்துக்கள் கூட பாருங்க, அவங்க சாமி மேடையில ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. நம்ம இந்து வரது வந்தவங்க தான் நான் நிறைய பேர். அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் விளக்கு ஏற்றுறாங்க? அவங்க அறிஞ்சு செய்யறாங்களோ அறியாம செய்யறாங்களோ, ஆனா சாமி படத்து மண்ணுக்கு ஒரு விளக்கு ஏற்றுறாங்க. உண்மையா விளக்கு ஏற்றுறதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதுடைய அடையாளம். அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க, தெரியாம செய்ய. அதே போல தேவனுடைய ஆலயத்துல இந்த குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குத்து விளக்கு it is represent God's presence. தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் பிரசன்னராக இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் வாசம் செய்கிறார் என்பதை காட்டுகிறது இந்த குத்து விளக்கு. தேவனுடைய ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். இத மனசுல நல்லா பாய்ச்சி கொள்ளுங்க. ஆலயத்துல கர்த்தர் இருக்கா. அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய ஆலயத்தை தேடி வாங்க. அந்த எதிர்பார்ப்போடு வாங்க. தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். நீங்க இல்லைனாலும் தேவன் இருப்பார். அவர் அங்க இருக்கிற. அப்ப அவர் இருக்கிறவரை அவரை தேடி, அண்டுவே ஆலயத்தில் இருக்கிறப்பா, தாகத்தோடு தேடி வாங்க. சபையில கூடி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி. தேவன் விரும்புகிற சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? தேவன் விரும்புகிற சபை. இவ்வளவு நேரம் தேவன் அசைவாடுகிற சபை, தேவன் இருக்கிற சபை. இரண்டாவது தேவன் விரும்புகிற சபை. யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 23-24. யோவான் சீக்கிரமாக வாசிப்போம். யோவான் 4:23-24. ஆண்டவர் விரும்புகிற சபை எப்படி இருக்கு பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் சொல்றாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அடுத்தது சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும். இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன். ஐயா, நான் உண்மையா தொழுது கொள்றேங்க, உண்மையா ஜெபம் பண்றேன், உண்மையா ஆராதிக்கிறேன். அப்புறம் எதுக்குங்க ஆவி? நீதான் உண்மையா செய்றீங்க. உண்மைதானே? ஒரு கேள்வி கேட்கலாம்ல. நான் தான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாமே ஆராதிக்கிறேன், உண்மையாமே நேசிக்கிறேன், உண்மையாமே சேவிக்கிறேன். அப்புறம் பின்ன எதற்கு ஆவி? ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும். அப்ப நம்முடைய ஆராதனையில, நம்முடைய வர்ஷிப்ல, நம்முடைய ஆராதனையில, நம்முடைய ஜெபங்களில, நம்முடைய துதிகளில
எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய அசைவாடுதலை கர்த்தர் விரும்புகிறார். Filled with the Spirit. ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியில அனல் உள்ளவர்களாய், அக்கினியால் நிரப்பப்பட்டவர்களாய். ஐயா, நீ ஆவியில நிரம்பி ஜெபிப்பது உன்னுடைய விருப்பம் இல்ல. அது யாருடைய விருப்பம் தெரியுமா? யாருடைய விருப்பம்? பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். நீ ஆவியில நிரம்பி உண்மையா ஜெபம் பண்ணு. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுனா உன்னுடைய மாமிச திறன், மாமிச பலன், மாமிச அறிவு, மாமிசத்துல எல்லாத்தையும் வந்து செய்யாத, ஆவியானவரை சார்ந்து செய். என்னங்க எப்படி இருக்கிறீங்க? மாமிசத்தை நடத்தப்படுவது வேற, ஆவியில நடத்தப்படுகிறது வேற. ஆவியின் உலகம் வேற, மாமிசத்தின் உலகம் வேற. ஆவியின் அனுபவம் வேற, மாமிசத்தினுடைய அனுபவம் வேற. ஆண்டவர் விரும்புறாரு என் சபை ஆவிக்குரிய சபையா இருக்கும், என் ஜனங்க ஆவிக்குரியவரா இருக்கும். ஆவிக்குரிய சபை தான் பேரு. ஆவியை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். There is no fire. There is no zeal for God. வார சர்ச்சுக்கு வந்தாங்க, பாட்டு நடத்தணுங்க, பைபிளை படிக்கணுங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் கடமைக்கா செய்யக்கூடாது. பிரசங்கம் கூட ஆவியில நிரம்பியவர்களாய். வசனங்கள் இருக்குது, வசனம் சொல்லப்படுது. யூதா 1:20 ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. எபேசியர் 6:18 ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. அப்போஸ்தலர் 2:1-4 சபை ஆரம்பிக்கப்பட்டதே ஆவியினாலே. ஆவியுடைய நிறைவினால் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆவியின் நிறைவினால் தான் சபை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு காரியமும் ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் செய்தாதான் அது ஆவிக்குரிய காரியமா இருக்கும். ஆவியில நிரப்பப்பட வேண்டியது அவ்வளவு முக்கியம். ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவது அவ்வளவு முக்கியம். ஆவியின் நிறைவில ஊழியம் செய்வது அவ்வளவு முக்கியம். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது பேய்களை ஓட்டுவேன். பேய்களை ஓட்டும் பொழுது சில ஊழியக்காரர்களுக்கும் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் ஒரு 5 ஊழியக்காரர்களுக்கு பேய் ஓட்டி இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய பாசங்கள்ல ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். புல்பேல் இருந்து வாரம் பிரசங்கம் பண்றாங்க. நாளெல்லாம் சொல்ல விரும்புறேன். ஒரு நாள் ஒரு சபைக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஜேபியில சாகர ஆராதனை காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறபடி சேர்ச்சி கீழே ஹால்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தாரு. நானே என் மக ஒரு 2-3 பேர் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன். அசிஸ்டன்ட் பாஸ்டர் அலக்கடிச்சு இரும்பி வாங்கி எடுக்கிறார். இந்த பாஸ்டருடைய மனைவி மேல இருக்காங்க. நான் சொன்னேன், என் மகிட்ட சொன்ன, போயிட்டு அந்த சிஸ்டரை வர சொல்லி நான் கூப்பிட்டேன்னு. சிஸ்டர் வந்தோம். அவங்க பாதியில் அப்படி நடந்து அப்படி உள்ளுக்கு அப்படி வராங்க. நான் இப்படி முன்னுக்கு நிற்கிறேன். அவங்க வர நான் அப்படி கிட்ட போறேன். அப்படியே ஜாம் பண்ணிக்கிட்டே போறேன். அப்படி வந்துட்டாங்க. அப்படி வந்து கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட நான் இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் ஜாம் பண்ணல. நான் முன்னுக்கு தான் நிற்கிறேன். அது அவங்க கிட்ட வர பாஸ்டரோட மனைவி கிட்ட வர வந்து நேரம் அப்படி கையை வச்சு, நீ ஏன் கிட்ட வராத, நீ ஏன் கிட்ட வராத, நீ ஏன் கிட்ட வராத, உனக்குள்ள நெருப்பு இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ ஆவி சொல்லி இருக்குது. உனக்குள்ள நெருப்பு இருக்குது, நீ கிட்ட வராத, எரியுது அப்படின்னு. ஐயா,
எனக்குள்ள இருக்கிற நெருப்பு எனக்கு கூட தெரியல, பிசாசுக்கு தெரியுது. உங்களுக்குள்ள நெருப்பு கர்த்தர் வச்சிருக்க ஆவியானவர் அக்கினியாய் உனக்குள்ள இருக்கிறார். அந்த அக்கினியான ஆவியானவர் பார்க்காதபடிக்கு பிசாசு மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசுக்கு தெரியும். ஒரு தடவை சிங்கப்பூர்ல இருக்கிறேன், எனக்கு ஜேபிலிருந்து போன் வருது, பாஸ்டர் என் மச்சரிச்சு பயங்கரமா அடக்கடிச்சு பரேகாட்ட கசம் பண்றாங்க. நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை போன் பண்றாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்க பாத்தீங்க நான் சனிக்கிழமை வரேன் அப்படின்னு சொன்னேன். சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு சிங்கப்பூர்ல கிளம்புறேன். 10 மணிக்கு சிங்கப்பூர்ல கிளம்பி நான் ஜேபிக்கு வரேன். ஒன்னும் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். போன் வந்து அந்த பாஸ்டர் அதை திருப்பி பயங்கரமா அலக்கடிச்சு அது வீட்டை விட்டு ஓட பாக்குது, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நான் சொன்னேன், அவங்கள அப்படியே கொஞ்சம் பிடிச்சி கடிச்சு ரூம்லயாவது போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். அது அலக்கடிக்கும் போது சொல்லிச்சான், அவன் வரான், என்ன விரட்ட அவன் வரான், என்ன விரட்டதுக்கு அவன் வரான், விடு நான் ஓடுறேன் அப்படின்னு அலக்கடிக்குதான். நான் சிங்கப்பூர்ல வரேங்க, சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புவோம், இங்க அலக்கடிக்குது. ஏன் தெரியுமா? ஆவிக்கு, அசுத்த ஆவிகளுக்கு நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை அது அடையாளம் கண்டுகொள்ளும். இன்னொரு சாட்சி சொல்றேன். இதெல்லாம் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு இல்ல, என்ன மகிமைப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்லை. நான் சாதாரண ஆளு. ஆனா இந்த உள்ளான மனிதன் இருக்க பாத்தீங்களா, அவன் சாதாரண ஆள் இல்ல. அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் இல்லங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வல்லமை, அந்த இடத்துல கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் உள்ளுக்குள்ள யாரெல்லாம் அக்கினினால அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? அக்கினி அபிஷேகம் இருக்குது. சொல்லுங்க, அக்கினி அபிஷேகம் இருக்குது. பாருங்க, அது சொல்றது கூட வேணாம் இல்லை. அப்புறம் அக்கினி எங்க இருந்து வரப்போகுது? பிசாசு நான் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுவேன். அவனுடைய கிருபையை கத்துக் கொடுத்தார். நல்லா கேளுங்க. சபை ஏன் வளரல, மக்கள் ஏன் வளரல? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா ஒரு காரணத்தை சொல்றேன். பாஸ்டர் வாரம் இங்கிருந்து பிரசங்கம் பண்றாரு, சிறப்பா நேர்த்தி அழகா பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா பயங்கரமா படிப்பார். அவரு பயங்கரமா ஆயத்தப்படுத்த மணிக்கணக்காக உட்காந்து படிச்சு பல புத்தகங்களை படிச்சு ஆராய்ஞ்சு ஜனங்களுக்கு நல்லதா கொடுக்கணும்னு கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த பிரசங்கம்லாம் கேட்கறீங்க, கேட்டும் ஏன் வளரல தெரியுமா? கேட்டும் ஏன் மாற்றம் இல்லை தெரியுமா? கேட்டு ஏன் வித்தியாசம் இல்லை தெரியுமா? நிறைய பேரு மண்டையை ஆட்டி ஆட்டி கேட்பீங்க, ஆனா வெளியே போனோன்னு எல்லாத்தையும் விட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. வசனம் எப்படி தெரியுமா கிரியை செய்யும்? வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்யனா, இப்ப நான் பேசுறேன் பாருங்க, கத்தி உன்கிட்ட பேசுறேன், அவருடைய வல்லமையை பத்தி பேசுறேன், அபிஷேகத்தை பத்தி பேசுறேன், அக்கினியை பத்தி பேசுறேன். இதை கேட்கிற நீங்க யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆமாண்டவரே இந்த வார்த்தை நான் எனக்குள்ள வாங்கிக்கிறேன், நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வார்த்தையை கேட்டு தங்களுக்குள்ள வாங்கி கொள்கிறார்களோ அந்த வசனம் தான் அவங்களுக்குள்ள வளரும். இல்ல காலம் முழுதும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, வளர மாட்டீங்க. நான் இன்னமும் எங்க போய் கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் ஏதாவது பேசும் பொழுது அங்க சொல்ற காரியத்தை யாவி கேட்டதால உடனே ஆண்டவரே இதை நான் எடுத்துக்கொள்றேன். Lord, I need that word. I receive it in the name of Jesus அப்படின்னு பெற்றுக்கொள்வேன். கேட்கறது வேறங்க, பெற்றுக்கொள்றது இன்னொன்னுங்க.
சொல்லி முடிக்க போறேன். ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு சாட்சி. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு அவங்க தங்கச்சின்னு தான் சொல்லுவேன், தங்கச்சின்னு சொல்லுவேன். அவர் தங்கச்சி வீட்டுக்காரு. ஆரம்பத்தில் சார்ல்ஸ் ஏப்ரஹாம் மூலிமா நான் சார்ல்ஸ் ஏப்ரஹாம் எல்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் தான் தங்கணும். அப்போ அவங்க அறிமுகமானாங்க. அது பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. சித்ரா சுரேஷ் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் போக போகிறாங்க. காலையில் கிளம்ப போகிறாங்க. சரி, நான் 2 பேருக்கு ஜாம் பண்ணேன். ஜாம் பண்ணிட்டு அந்த பிரதருக்கு சொன்னேன், ஐயா ஒரு அசுத்தாவி உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு அசுத்தாவியோட தொல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். அவங்களும் ஒன்று சொல்ல போயிட்டாங்க. அவரும் ஒன்று சொல்ல போயிட்டாரு. போயிட்டு 2 வாரம் சென்று ஃபோன் பண்ணுறாரு. சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் ரவாங்கில் இருக்கிறேன். பாஸ்டர், அண்ணன் தான் கூப்பிடுவாரு. அண்ணா அன்னைக்கு ஜாம் பண்ணீங்களா, ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. ஆமாயா சொல்லுங்க அப்படின்னு. அண்ணா இப்போ என்னால் ராத்திரிலாம் தூங்க முடியல. ராத்திரிலாம் என்னது என்னை போட்டு அமுத்துது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப தொல்லையா இருக்குது, தூங்க முடியலண்ணே. நான் சொன்னேன், அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னையா, அன்னைக்கே நீங்கள் இதை சொல்லலை. அப்போ எனக்கு சொல்ல தோணலைண்ணே, எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல தோணலை. ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் முடியல. அப்படியா? போனை காதல வைக்கும், போனை அப்படியே காதல வச்சுக்கோ, போன்ல உனக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல இந்த மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பொல்லாதவே பாவலிய அப்படின்னு அப்படின்ட்டு போனை வச்சுட்டு ஓடி போயிட்டு பாத்ரூம்ல ரத்தம் வஞ்சி எடுத்துட்டு அண்ணா நீங்க ஜெபம் பண்றீங்க, யாரோ என் வயித்தை கியூஸ் பண்றாங்க, யாரோ என் வயித்தை போட்டு அமர்த்துறாங்க. ரத்தம் வாங்கி எடுத்தேன். எங்கங்க? போன்லங்க, போன்ல ஜெபம் பண்ணும் பொழுது எப்படிங்க இது நடக்குது? ஏன் தெரியுமா? அறிவில்ல, ஆவி. அறிவினால அது நடக்கல, ஆவியினால நடக்குது. ஆவியினுடைய நிறைவு, ஆவியினுடைய நிறைவு அசுத்தாவிக்கு தெரியும். நம்ம எந்த ஆவியில நிரம்பி இருக்கிறோம். அந்த அசுத்த ஆவி உங்க நிலைமைய நல்லா தெரிஞ்சு வச்சு, அந்த அசுத்தாவி உங்க சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சோம்பல், உங்களுடைய ஆவியில வளர்ச்சி இல்லாத இருக்கிற நிலைமைகளை அவன் நல்லா அடையாளம் கண்டு கொண்டு அதிலேயே உங்களை வச்சு என்ன செய்வான்? உங்களை அமைக்கிக்கிட்டே இருப்பான். சபை விழித்தெழணும், கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கணும், ஆவியில வளர ஆரம்பிக்கணும். ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சார. ஏன் இத்தனை வருஷம் நம்ம எல்லாம் விசுவாசிகளா இருக்கோம்? நியாயமா விசுவாசத்துல நம்ம வளர்ந்துட்டோமா? நம்ம இருந்த வருஷத்துக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் வளர்ச்சி இருக்குதா? யோசிச்சு பாரு. நாம கேட்ட வசனங்களுக்கும் நாம படிச்சு கத்துக்கொண்ட வார்த்தைகளுக்கும் பிரசங்கங்களை வார வாரம் கேட்கிறோம், சேர்ச்சுக்கு வரோம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஆன்லைன் பைபிள் ஸ்கூல் எல்லாம் செய்யறோம், எல்லாம் கேட்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். வளர்ந்துட்டுமா விசுவாசத்துல? போராடிக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசத்துல போராடிக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசம் வளர முடியல, அதே நிலைமையில் இருக்கும். காலத்தை பார்த்தா போதகர் இருக்க வேண்டிய நாம இன்னும் குழந்தைகள் போல இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் விசுவாசம் வரல? உடனே நம்ம ஒரு வசனத்தை காட்டுவோம். விசுவாசம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அது எனக்கும் தெரியும். கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே, நிறைய கேட்கிறோமே, ஏன் வளரல? ரகசியம் என்ன தெரியுமா?
கொரிந்தியர்ல பவுல் எழுதுவாரு, சூப்பரா எழுதுவாரு. ஒரு நாள் விசுவாசத்தை பத்தி இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற என் சபையில ஆவியாளர் வந்து என்ன சொல்றாரு, உன் விசுவாசத்தை உன்னால வளர்த்திக் கொள்ள முடியாது, உன் விசுவாசத்தை உன்னால பெருக்கிக் கொள்ள முடியாது, அதுக்கு நான் தாண்டா உதவி செய்யணும் அப்படின்னு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை எனக்கு அன்னைக்கு காமிச்சேன். அதுக்கு முன்ன நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:9 என்னது, சிலர் அந்த ஆவியினாலே விசுவாசம் என்கிற வரத்தை உடையவர்களா. அப்ப விசுவாச வளர்ச்சி கூட அறிவினால இல்லைங்க, ஆவியினால. பாசங்க ஆவி ஆவி ஆவின்னு சொல்றீங்க, ஆவினா என்னது? ஆவில நிரம்பி அந்நிய பாசையில செபிப்பது. சுருக்கமா படிக்கிறேன், ஆவில நிரம்பி அந்நிய பாசையில ஜெபிப்பது. டைம் எடுத்துருமா சார், 5 நிமிஷம் கூட உங்களுக்கு முடிச்சா. ஆவில நிரம்பி அந்நிய பாசையில ஜெபிப்பது வசன ஆதாரம் 1 கொரிந்தியர் 14:14. அந்நிய பாசைக்கு ஒரே ஒரு ஆவியில ஜெபிப்பதற்கு அந்நிய பாசை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் வேதத்துல 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 14வது வசனம். சொல்லப்படுகிறது, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்துல வளருங்க, அந்நிய பாசையில ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவியில நீங்க வளர செய்ய வேண்டிய ஒரே காரணம் தெரியுமா? வசனம் எல்லாம் முக்கியம், வசனம் எல்லாம் ரொம்ப முக்கியம். வசனம் இல்லாம அபிஷேகமே இல்லை. அந்த வசனம் முக்கியம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை ஆவிக்குள்ளாக்கி ஆவியில நிரம்பி அந்நிய பாசையில ஜெபம் பண்ணிப்பாரு. உன் விசுவாசம் தானா வளரும், உன் அபிஷேகம் தானா வளரும், உன் மகிமை தானா வளரும், உன் வாழ்க்கை தானா மாறும். கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த கால வேளையில ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டோம். இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய வேதத்தில் இருந்து கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்துல விழ செய்யுங்கப்பா, இருதயத்தின் ஆழத்துல விழ செய்யுங்க அப்பா. இந்த சபை நீ விரும்புகிற சபை ஆண்டவரே. இந்த 28வது வருட இந்த வருடாந்தர விழா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்தில் இந்த வார்த்தை விழணும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்குள்ளாக வளர செய்வீராக. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதி. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள வளர செய்யும். இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆண்டவரே உமக்கு இன்னும் எழுந்து பிரகாசிக்கிற தேவ திருச்சபையாய் இவர்களை மாற்றும். இவர்களை கொண்டு இந்த பட்டணங்களே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும், உங்களுடைய ஊழியத்தை கட்டும், உங்களுடைய திருச்சபையை கட்டும். நீர் ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையை உருவாக்கி அதை ஆசீர்வாதத்தை நடத்தும். உங்களுடைய கரத்தில் கொடுக்கும். அவரோடு இருக்கிற தலைவர்கள் முறை கணக்க தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவரை காத்து நடத்தும். அவர்களை ஆசீர்வதிக்க அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். கர்த்தருடைய கிருபை நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களை பின்தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.